ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக என்னென்னா வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம என்ன தான் கவனமாக ஷிஃப்ட் பண்ணாலும் இந்த செடிகள்லாம் எப்படி தான் வந்து கிளையெல்லாம் பெண்ட் ஆச்சுன்னே தெரியலங்க. இதுக்குன்னு தனியாக எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தான் வந்து ஷிஃப்ட் பண்ணோம். அது எப்படி தான் இதுவாச்சுன்னு தெரியல. கொண்டு வந்து அப்படியே நாங்கள் வந்துட்டு பால்கனியில் போட்டுட்டோம் அன்றைக்கி ஷிஃப்ட் பண்ணுற அன்றைக்கி. நான் அந்த பால்கனியில் போட்டே ஒரு 2 நாள் ஆகிப்போச்சு. இன்னும் நான் வந்து பார்க்கவே இல்லை. வந்து பார்த்தா வந்து இங்கே காற்று வேறு அடிச்சிட்டு இருந்திருக்கு. அந்த பக்கம் பால்கனியில் இருந்தது எங்களுக்கு பெரிய பால்கனி. இந்த பக்கம் பால்கனியில் தான் வந்து கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது. அதை நான் கவனிக்கவே இல்லை. அந்த காற்றுலேயும் வந்து நிறையா கிளைகள்லாம் வந்து பெண்ட் ஆகி போச்சு. இந்த ஜிசி பிளான்ட் வந்து நல்லா பெரிய பெரிய கிளையாக இருந்தது. அது எல்லாமே பெண்ட் ஆகிடுச்சு. அந்த பெண்டானது அப்படியே விட்டுட்டா வளராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி அதை திரும்பியும் வந்து நான் கிளைய வந்துட்டு நட்டு வச்சுருக்கேன். அது திரும்பி வருதான்னு பார்க்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரவள்ளி இலை செடியுமே அதே மாதிரி தாங்க. பெரிய பெரிய ஹைட்டாக வளர்ந்த ஸ்டெம் எல்லாமே வந்து பெண்ட் ஆனதுனால அதையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 4-5 நாளாக இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றல, உரம் போடல, எதுவுமே பண்ணல. அது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு இந்த பால்கனியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுலேயே இந்த ஹோல் டே எனக்கு போயிடுச்சுங்க. எப்படியும் அவனை ஒரு பக்கம் ஏதோ ஒரு விஷயத்தில் வேலை பார்க்க வச்சுட்டு நான் மாட்டிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வராமல் இல்லைன்னா அவன் வந்து இங்கே நச்சரிச்சுக்கிட்டே இருப்பான் என்ன. அன்றைக்கி எல்லாத்தையுமே கொண்டு வந்து பால்கனிக்கு தேவையான எல்லா பொருளையும் பால்கனியில் அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. அன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல. மறுநாள் ஃபுல்லாக வேலை இருந்தது. ஒவ்வொரு வேலையாக வந்துகிட்டே இருந்ததுங்க. அட்லீஸ்ட் இன்றைக்காவது கண்டிப்பாக இந்த பால்கனியெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பால்கனியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. என்னோடய பால்கனி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.